விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் தரிசனத்திற்காக 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் அவர்கள் காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், விவரங்கள். நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாக கருதக்கூடியது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும், பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் பல லட்சக்கணக்கான பக்தர்களும் கிரிவலம் மேற்கொள்வது வழக்கம். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் திருக்கோவிலில் அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் தரிசனம் செய்வது பக்தர்களின் ஒரு வழக்கம். இந்த நிலையில் திருவண்ணாமலையில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் என்றாலே திருவண்ணாமலையில் அதிக அளவு கூட்டம். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 3 தினங்களுக்கு முன்பாகவே திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் இன்றைய தினம் வழக்கத்திற்கு அதிகமாகவே கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் ராஜகோபுரம் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ்ந்திருக்கும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அவ்வாறு நீண்ட வரிசையில் ராஜகோபுரத்தில் நிற்கும் அந்த பக்தர்கள் அதே வரிசையில் நேராக சென்று கிளிகோபுரம் வழியாக அண்ணாமலையாரையும் அதனைத் தொடர்ந்து உண்ணாமலை அம்மனையும் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலை தற்பொழுது அண்ணாமலையார் திருக்கோவிலில் நிலவி வருகிறது. 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் அந்த பக்தர்கள் சோர்ந்து போகும் பொழுது ஆங்காங்கே திருக்கோவிலில் தரையிலே அமர்ந்து அவர்கள் செல்லும் காட்சிகளும் நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்ற நிலையில் அண்ணாமலையார் திருக்கோவிலுக்குள் பக்தர்களின் வசதிக்காக ஆங்காங்கே நிழற்பந்தர்களும் குடிநீர்களும் வழங்கப்பட்டு வருகின்றது. 3 மணி நேரத்திற்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று காலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் சூழல் தற்போது திருக்கோவிலில் நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.